வாங்க சூப்பரான லஞ்ச் சாப்பிட போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பாது சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்திருக்க இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு லொக்கேஷன் தாங்க. நம்ம அண்ணா நகரில் இருக்கக்கூடிய ஒரு வெஜ் ஹோட்டலுக்கு தான் லஞ்ச் சாப்பிட வந்திருக்கோம். நானும் ஐஷுவும் இது எஸ்பெஷலி இதை பிளான் பண்ணி வந்திருக்கேன் நான் சாப்பிட்றதுக்காக. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வண்டியை நிறுத்திட்டு பார்த்தா அப்படியே ஷாக் ஆகிட்டேங்க. அவ்வளோ கூட்டம். அங்கே மெனு கார்டெலாம் வெளியில் இருந்தது, பட் பார்த்திங்கன்னா பயங்கரமான க்ரௌடு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புக் பண்ணிடணுமா, முன்னாடியே வந்து நேமை கொடுத்துட்டு வெயிட் பண்ணணுமா. எனக்கு முன்னாடி ஒரு 25-30 பேர் வெயிட் பண்ணாங்க. நானும் வந்து நேமை கொடுத்தேன். ஒரு 1:30 மணி இருக்கும் நான் நேமை கொடுக்கும்போது. அங்கே பிரேக்ஃபாஸ்ட் காம்போ ஆஃபரும் இருக்குதுன்னு சொன்னாங்க. எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவ்யம் வெஜ் ஹோட்டல், அண்ணா நகர் தான். அதாவது பொறுமையை வந்து சோதிக்கிற இடமா இருந்தது அவ்வளோ நேரம். ஆனால் அவ்வளோ மக்களும் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அப்போ எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்படியே நாங்களும் அப்படியே எப்போ நம்ம நேமை கூப்பிடுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். 2000 years later. கடைசியாக நம்ம நேமை கூப்பிட்டுட்டாங்க. உள்ளே போனோம். நம்ம வந்து நேமை சொல்லும்போதே எத்தனை மெம்பர் சீட் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஷேரிங் அப்படின்னு சொன்னதுனால எங்களுக்கு டபுள் சீட் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு சீட் கிடச்சிது. மெனு கார்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஒரு நல்ல ஒரு புக்லெட் மாதிரி இருந்தது. எல்லாமே இருந்தது. நார்மல் ப்ரைஸ் தாங்க. ஒரு மிடில் கிளாஸ் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு எல்லாமே நார்மல் ப்ரைஸஸில் தான் இருந்தது. வெயிட் பண்ணும்போது அவங்க வந்து கிட்டத்தட்ட 1.5 hours வெயிட் பண்ணோம். 2:30க்கு தான் எங்களுக்கு கிடச்சிது. நாங்கள் வந்து பஞ்சாபி தாலி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு சூப்லேருந்து ஆரம்பித்தாங்க. ப்ரெட்டை நல்லா ஃப்ரை பண்ணி போட்டு ஒரு சூப்பரான சுட சுட ஸ்டார்டர் கிடச்சிது. அந்த சூப்பு ஊதி நான் வந்து முதல்ல அதை தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் அந்த 1 மணி நேரம் வெயிட் பண்ணதில் எனக்கு வந்து ஒரு கப்பு நன்னாரி சர்பத் கொடுத்தாங்க. ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க வெயிட் பண்ணுறவங்களுக்கு. ஸோ இதை வந்து சூப்பை வந்து முதல்ல காலி பண்ணோம். நானும் ஐஷுவும் ஷேரிங் தான் 1/2. அப்புறம் வந்து ரொட்டியாக நானான்னு கேட்டாங்க. நாங்கள் நான் சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 4 பீசஸ் இருந்தது நான், நல்ல பெருசாக. இதுவே வந்து எப்படி சாப்பிட போகிறோம் 2 பேரும் அப்படின்னு. அப்புறம் ஒரு கப்பு ஃபுல்லாக வந்து ரைஸ் இருந்தது, கீ ரைஸு. அதுக்கப்புறம் 3 விதமான சைட் டிஷ், பன்னீர் ஃப்ரை இருந்தது, ஆனியன் ரைத்தா, ஜாமுன் ஸ்வீட்டுக்கு இருந்தது. அப்புறம் மசாலா ஆனியன் ஒன்று வச்சுருந்தாங்க, அதுவும் சூப்பராக இருந்தது. பாருங்கள், நான் ஒன்றா எடுத்து வைக்கிறேன் பாருங்கள். நிஜமாகவே டேஸ்ட் வேறு லெவலுங்க. இதோட காஸ்ட் எவ்வளோ இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் கடைசியில் சொல்கிறேன், வீடியோவோட எண்டில் சொல்கிறேன் எவ்வளோ அதோட காஸ்ட்டுன்னு. ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த வெஜிடபிள் ரைஸ், அது வந்து வெஜ் ரைஸ் மாதிரியே இல்லை, பாஸ்மதி ரைஸ் அப்படியே உதிரியாக இருந்தது. நிறைய பட்டாணி இருந்தது. முதல்ல இதை தான் நான் வந்து சாப்பிட்டேன். நான் இதுக்கு ரைத்தா தொட்டுக்கல. ஏன் அப்படின்னா இது டேஸ்ட் எப்படி இருக்குது, ஏன்னா பஞ்சாபி தாலி நான் இதெல்லாம் சாப்பிட்டதில்லை, இதான் ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணுறேன். வாங்க இதை டேஸ்ட் பண்ணலாம். கீ டேஸ்ட் அப்படியே எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. அப்படியே காரம் அப்படிலாம் இல்லை, குட்டீஸ் தைரியமாக சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு. அந்த வந்து ரைஸ் வந்து நல்ல பஞ்சு மாதிரி வெந்து இருந்தது ரைஸு. நான் லைக் பண்ணி சாப்பிட்டேன் அந்த ரைஸை. அடுத்தது வந்து பன்னீர் ஃப்ரை ஒரு 8 பீஸ் இருந்தது. பன்னீர் ஃப்ரைடு அதையும் ஒரு பீஸ் நான் சாப்பிட்டேன். ஆக்சுவலாக நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்றதுனாலே வந்து எனக்கு சீட் வந்து 2 சீட் கிடச்சிது. இது வந்து பன்னீர் பட்டர் மசாலா, இது வந்து மசாலா அந்த ஆனியன். முதல்ல நானை டேஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டேன். அந்த சாதத்தை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு பன்னீர் பட்டர் மசாலாவை ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் என்னென்னா பியூட்டி, நான் பாட்டு சாப்பிட்டுட்ருக்கேன். ஐஷு ஆப்போசிட்டில் உட்காந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்ருக்கா. வீடாக இருந்ததுன்னா ஒரு வாய் ஊட்டிடுவேன். இப்போ நான் இங்கே சாப்பிட்ணும் இல்லையா, அதனால் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தா. எனக்கு வயிறு வலிக்க போகுது ஐஷுன்னு. அப்படியே பன்னீரை தொட்டு அந்த நானை வாயில் போட்டு சாப்பிட்டேன் பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்ததுங்க, சூப்பராக இருந்தது.
அதுக்கப்புறம் இது ஒரு சப்ஜி மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க, வெஜிடபிள்ஸ்லாம் இருந்தது அதில். இதுவும் பஞ்சாபி தான். இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா காரமே இல்லைங்க. எந்த ஒரு இதுலேயும் வந்து ரொம்ப மசாலா அந்த காரம் அதெல்லாம் இல்லை. குட்டீஸை தைரியமாக சாப்பிட வைக்கலாம். அப்படியே ஹோம் ஃபுட் மாதிரியே இருந்தது. இது வந்து பல்சஸ் பயிர் ஏதோ போட்டிருந்த ஒரு சப்ஜி மாதிரி இருந்தது. இதுவும் அந்த நானுக்கு வந்து ஆப்டாக இருந்தது. ஸோ நானுக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலா, ஒரு சப்ஜி ஒன்று, வெஜிடபிள் சப்ஜி, அப்புறம் ஒரு பயிர் போட்ட ஒரு கிரேவி மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. இது 3மே நானுக்கு வந்து டேஸ்ட்டாக இருந்தது. எனக்கு வந்து அந்த குலோப் ஜாமுன் ஆனால் ஒரு பீஸ் தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. நானும் ஐஷும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுனால அதை மட்டும் நான் முதல்ல வந்து பாதி எடுத்து சாப்பிட்டுட்டேன். எனக்கு அந்த ஜீராவை விடுறதுக்கு கூட மனசு இல்லை, எப்படியா சாப்பிட்டுணும் அதுன்னு சொல்லிட்டு. ஆனால் 2 பேர் தாராளமாக இதை ஷேர் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் முடித்த உடனே ஐஸ்கிரீம், அப்போ சூப், ஐஸ்கிரீம் இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த பஞ்சாபி தாலி. 2 பேர் சாப்பிட்லாம். ஃப்ரூட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வெண்ணிலா எசன்ஸ். லஸ்ஸி வேணுமா ஐஸ்கிரீம் வேணுமான்னு கேட்டாங்க. நான் லஸ்ஸி எடுக்கல, ஐஸ்கிரீம் தான் எடுத்தேன். லஸ்ஸி எடுக்கணும்னு இருந்தேன், ஐஸு குடிக்க மாட்டேன், அதனால் அந்த ஃப்ரூட்ஸோடு சேர்த்து சாப்பிட்டேன் நான். பில்லு பார்த்திங்கன்னா வந்து எனக்கு வந்து 6:30 ஆச்சு. பஞ்சாபி தாலி தனியாக, நான் வீட்டில் 2 ஜீவன்கள் இருக்கு இல்லையா, அவங்களுக்கும் நான் பார்சல் வாங்கியிருந்தேன். அதனால் எனக்கு 6:30 வந்தது பில்லு. கடைசியாக பீடா, நான் அதுவும் கேட்டேன், என்னங்க ஆர்டினரி பீடாவான்னு. இல்லைங்க, இதுவும் பஞ்சாபி ஸ்டைலில் தான் இருக்கும் பீடாவும் அப்படின்னாங்க. சாதாரணமாக கல்யாணத்துக்கு போனாலே நான் பீடா விரும்பி சாப்பிடுவேன். பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து பீடாவை டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டேன். இது ஐஷுக்கு ஷேர் இல்லை, பார்சல் வாங்கிட்டேன். என்ன பியூட்டி அப்படின்னா, நான் சாப்பிட்டுட்டு வரும்போதே மணி வந்து 3:30 அப்படி ஆகிடுது. வெளியில் வந்தால் இன்னும் நிற்கிறாங்க. லன்ச் டைம் 1 to 4 தான், இன்னமும் கூட நிற்கிறாங்க. மீன்வேல் நான் சொல்ல மறந்துட்டேன், காம்போ இருக்குது. 7 o'clock to 9:30 வரைக்கும் 30 rupees டிஃபன் காம்போ, அதுக்கப்புறம் 70 rupees. சூப்பராக இருக்குது. நான் டிஃபன் தான் உங்களுக்கு போடணும்னு நினச்சேன், என்னால் போட முடியல. இட்லி, வடை, தோசை, ஒரு ஸ்வீட்டு வித் காஃபி இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து சொல்கிறாங்க. நான் காம்போ அதை பார்க்கணுன்னு நினச்சேன், டேஸ்ட் பண்ணணும். நான் லஞ்சு தான் பிளான் பண்ணேன். இன்னமும் கூட ஒரு இடத்துல ஃபுட்டு நல்லா இருக்கவே தாங்க மக்கள் வந்து வெயிட் பண்ணி இருந்து சாப்பிட்டு போகிறாங்க. ஸோ நான் கிளம்பி வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து இந்த லஞ்சு நான் இவங்களுக்கு வாங்கிட்டு வந்தேன் இல்லைங்களா, அதை ஓப்பன் பண்ணேன். நான் என்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா, ஒரு சவுத் இண்டியன் மீல்ஸ் ஒன்றும், ஒரு குயிக் மீல்ஸ் ஒன்றும் வாங்கிட்டு வந்தேன். சவுத் இண்டியன் மீல்ஸு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரெகுலராக இருக்கக்கூடிய ஒரு மீல்ஸ் தான். இது வந்து குயிக் மீல்ஸுன்னாங்க. வெரைட்டி ரைஸஸ் இருந்தது, வெஜ் ரைஸு, சாம்பார் சாதம், தயிர் சாதம், ஒரு கேசரி, ரெய்தா, ஒரு சப்பாத்தி, ஊறுகாய், பொரியல் இதெல்லாம் இருந்தது. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷல் ரைஸ், வெஜ் ரைஸ். இது குயிக் மீல்ஸ். அது வத்தல் கொடுத்துருந்தாங்க அப்பளத்துக்கு பதிலாக. அதையும் சொல்லாமல் அங்கே சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அப்பளம் பெருசு பெருசாக கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்சல் அப்படிங்கிறதுனால வத்தல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சவுத் இண்டியன் மீல்ஸில் வந்து ஒரு பொரியல், ஒரு கூட்டு, தயிர் தனியாக, மோர் தனியாக, பாயசம் தனியாக இருந்தது. பாயசம் அல்டிமேட்ங்க. வழக்கமாக இருக்கக்கூடிய ஜவ்வரிசி சேமியா பாயசம் மாதிரி இல்லாமல் வேறு லெவலில் பாயசம் இருந்தது. இவ்வளோ ப்ரீஃபாக நான் இந்த இது சொல்கிறேன் அப்படின்னா, திருப்தியாக சாப்பிட்டேன், ஒர்த்தாக இருந்தது ஃபுட்டு. நீங்களும் தாராளமாக வந்து போகலாம். வாழை இலையை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்சல் பண்ணதுனால கிழியவே இல்லை. இதை கூட கண்டிப்பாக 2 பேர் சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு குவான்டிட்டி இருந்தது. ஸோ ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Bye friends.